சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு பல்லவன் அழுதுகிட்டே நிலாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இத கேட்ட நிலா என்ன பண்ண போறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோழன் தூங்காம தலைவலியோட திரும்ப சவாரிக்கு போக போறப்ப ராகவன் நினைச்சு டென்ஷன் ஆகிட்டே காரை கவனம் இல்லாம ஓட்டிட்டு இருக்காரு. நிலா ஏன் ஆளுதான்னு சொன்னது, நிலாவோட இருந்த போட்டோவை ஸ்டேட்டஸ் போட்டதுன்னு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப நினைச்சு டென்ஷன் அதிகமாக்கிட்டே போறாரு சோழன். அந்த நேரத்துல தான் கரெக்ட்டா நிலா கால் பண்றாங்க. கார ஓரமா நிப்பாட்டிட்டு ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேச போறாரு சோழன். சவாரிக்கு போயிட்டு இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு கேட்க தான் பண்ணாங்க. ஆனா லைன்ல இருக்கப்பவே நிலா கிட்ட ராகவ் பேசிட்டு இருக்கத சோழன் கேட்குறாரு. இவன் வலியறத கேட்க தான் இவ எனக்கு ஃபோன் பண்ணாளா? அப்படின்னு செம்ம கடுப்பாகி ஃபோன கட் பண்ணிட்டு கார வேகமா எடுத்துட்டு போறாரு. நிலா ராகவ்ட்ட பேசிட்டு ஃபோன பார்க்குறாங்க. சோழன் கட் பண்ணிட்டாரு போல. சரி வேலையா இருப்பாரு. அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏற்கனவே டென்ஷன்ல இருந்த சோழனுக்கு தலைவலி ரொம்ப அதிகமாகிருச்சு. இதனால வேகமா கார் ஓட்டிட்டு போறப்போ நேரா போய் ஒரு லாரியில இடிச்சிடுறாரு. இந்த ஆக்சிடென்ட்ல சோழன் அங்கேயே தலையிலலாம் ரத்தம் வந்து மயங்கி கிடக்குறாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஏத்தி விடுறாங்க. ரத்தம் நிறையா போய்க்கிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே சோழனோட வீட்டுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. பாண்டி பெங்களூர்ல இருக்கிறதுனால அவருக்கு மட்டும் இது தெரியல. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. சோழனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஐசியூல இருக்க சோழனை பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. பல்லவன் அன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. நிலா ஃபோனை எடுத்ததும் பல்லவன் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டேய் பல்லவா, என்னாச்சுடா? ஏன்டா அழுவுற? அழுகாம சொல்லுடா என்னாச்சுன்னு நிலா பதறி போய் கேட்குறாங்க. அண்ணி, சோழன் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அண்ணி அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் நிலாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆகிருச்சு. என்ன பல்லவா சொல்ற? பல்லவா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிடா? என்னாச்சு? சரி ஃபர்ஸ்ட் நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு லீவ் சொல்ல ராகவ்ட்ட போறாங்க. எமர்ஜென்சி, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. பதட்டமா இருக்கத பார்த்துட்டு ராகவ் என்னாச்சுன்னு நிலாட்ட கேட்குறாரு. சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு நிலா சொல்லும்போதே அழுதுட்டாங்க. அத கேட்டதும் ராகவ் சோழன நினைச்சு கூட கவலைப்படாம நிலா சோழனுக்காக அழுறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஐயையோ! நிலா, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நானே ட்ராப் பண்றேன். நீங்க ஆட்டோ புடிச்சு போக லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சரிதான். சீக்கிரமா போய் சோழன பார்த்தா போதும்னு நினைச்ச நிலா ராகவோட கார்ல கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் வேகமா கார்ல இருந்து உள்ள ஓடி போறாங்க நிலா. ராகவ்க்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. காரை பார்க் பண்ணிட்டு அவரும் உள்ள வராரு. நிலா நேரா ஐசியூக்கு போறாங்க. அழுதுட்டே போய் கதவுல இருந்து சோழனை பார்க்குறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிறத பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. நிலா அழுகுறத பார்த்து சேரனும் பல்லவனும் அழுகுறாங்க. நிலா, அழாதப்பா அப்படின்னு சேரன் சொல்றாரு. என்னாச்சுன்னு, எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலப்பா, சவாரிக்கு போயிட்டு வந்தப்பதான் நினைக்கிறேன். நைட்லாம் தூங்காம இருந்தானா என்னான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. பல்லவனும், நீ பயமா இருக்கு நீ, சோழனை நேத்தே நான் கோவப்படுத்திட்டேன். இன்னைக்கு என்னன்னா இப்படி ஆகிருச்சு. ஒன்னும் ஆகாதுல்ல அப்படின்னு கேட்கிறாரு. பல்லவா, ஒன்னும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா நடேசன் வராரு. அவரும் சோழனை பார்த்துட்டு மனசொடைஞ்சு சேர்ல உட்கார்றாரு. இந்த பையன் ஏன் இப்படி பண்றான்? காலையில தான் வீட்டுக்கு வந்தான். நைட்லாம் தூங்காம சவாரி போயிட்டு வந்தவன அந்த ஓனர் லூசு பையன் ஃபோன் பண்ணி இன்னைக்கு திருப்பத்தூர் சவாரிக்கு கூப்பிட்டான். ஆனா இவன் வர முடியாதுன்னு தான் சொன்னான் நான் இருந்தப்போ. நான் போனதுக்கப்புறம் எப்படி மனசு மாறுனா, எதுக்காக போனான்னு தெரியலையேடா. ரெஸ்ட்டே இல்லாம சவாரிக்கு போய் எப்படி என்னத்த சம்பாரிக்க போறான்? எல்லாம் அந்த ஓனர சொல்லணும். பாரு இப்ப யாரு கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறதுன்னு அப்படின்னு சொல்றாரு. சோழன் ஏன் இப்படி பண்றாரு? நேத்துல இருந்தே அப்செட்டாவே தான் இருந்தாரு. என்னான்னு கேட்டாலும் அவர் சொல்ல மாட்றாரு. என்னதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நிலா புலம்பிட்டு இருக்காங்க. ராகவ் அப்பதான் வராரு. என்னாச்சு நிலா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ராகவ், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவன் தானா அது? எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு நடேசன் ராகவையே பார்த்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டாக்டர்ஸ் வெளியில வராங்க. பயப்படாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தலையில, கையில, கால்ல ஆழமா காயம் பட்டிருக்கு. சரியாக 1 வாரம் இல்ல 2 வாரம் ஆகும். அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாரு. எல்லாரும் உள்ள போய் சோழன பார்க்குறாங்க. கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கதெல்லாம் பார்த்து நிலா ரொம்ப அழுறாங்க. சோழன் பக்கத்துல உட்காந்து அவர் கைய பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ராகவ்க்கு என்னன்னா சந்தேகம் அதிகமாக்கிட்டே இருக்கு. நிலா ஒருவேளை சோழன லவ் பண்றாங்களோ அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகி வெளியில வந்துடுறாரு.
"அழாதப்பா, அதான் டாக்டர் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒண்ணும் இல்லப்பா, சரியாகிடும்" அப்படின்னு சேரன் ஆறுதல் சொல்றாரு. "நீ சாப்ட்டுருக்க மாட்ட. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சேரன் சொல்றாரு. "இல்ல, இல்ல. நீங்க யாருமே சாப்பிடலல்ல. இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் வீட்ல எடுத்துட்டு வா" அப்படின்னு நடேசன் சொல்றாரு. "ஆ சரிங்கப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பல்லவா, நிலா கூடவே இரு. எங்கேயும் போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு சேரனும், நடேசனும் கெளம்புறாங்க. நிலாவும், பல்லவனும் சோழன் பக்கத்திலேயே இருக்காங்க. ராகவ் வெளியில குழப்பத்தோட நின்னுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நிலா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவங்களே கூட இருந்து சோழன பார்த்துக்க போறாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு ராகவ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா சோழன கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றப்போ, இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிக்குவோம்னு திரும்ப கட்டி பிடிக்க போறாரு சோழன். ஆனா, அதுக்குள்ள நிலா விலகிடுறாங்க. ச்சே! ஜஸ்ட் மிஸ்ன்னு சோழன் நெனச்சாலும், அன்னைக்கு சவாரிய பத்தின கவல கூட இல்லாம, நிலா கட்டி பிடிச்சத நெனச்சுக்கிட்டே எங்கெங்கேயோ கார்ல சுத்திட்டு இருக்காரு. நடு ரோட்ல டான்ஸ் ஆடவும், பாட்டு பாடவும்னு இருந்தவரு, வீட்டுக்கு போனா சும்மா இருப்பாரா? வீட்டுக்கு போனதுமே எல்லாரையுமே கால் பண்ணி வர சொல்றாரு. பல்லவனுக்கு என்ன 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 அப்படின்னு தோணிட்டே இருக்கு. கேட்டுட்டே இருக்காரு. "எல்லாரும் வந்தப்புறம் சொல்றேன்டா, வெயிட் பண்றா" அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. சேரனும் பாண்டியும் வந்ததும் வழக்கம் போல மேட்டர சொல்லாம ஒவ்வொருத்தரையா கட்டி புடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு சோழன். "இந்த பையன் ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கான்? குடிச்சிருக்கானா? பகல்லே இப்பலாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா?" அப்படின்னு நடேசன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வராரு. "டேய், என்னடா குடிச்சிருக்கியா?" அப்படின்னு அவரு கேட்டதும், "நீங்களும் வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லது. என்னமோ சொன்னீங்களே, நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நிலா என்ன விட்டு போயிடுவா அப்படின்னு. இப்போ கேளுங்க. நிலா என்ன பண்ணா தெரியுமா?" அப்படின்னு ஒரு கேப் விட்டு எல்லாரையும் கன்ஃப்யூஸ் ஆக்குறாரு. அவ ஆஃபீஸ் முன்னாடியே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சா. ஐயோ! அத நெனைக்கிறப்பவே அப்படின்னு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. "அண்ணே சும்மா உருட்டாத. உன்ன அண்ணி வந்து கட்டி புடிச்சாங்களா? அதுவும் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி. இத எங்கள நம்ப சொல்றியா? நீ இன்னும் திருந்தவே இல்ல அண்ணே" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் உண்மையா சொல்றேன்டா. அண்ணே உன் மேல சத்தியமா. யோவ் நடேசா உன் மேலயும் சத்தியமா சொல்றேன். நிலா என்ன கட்டி புடிச்சா" அப்படின்னு அவர் சொல்றாரு. "சரிடா, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும், திடீர்னு ஏன் நிலா அப்படி பண்ணணும்? காரணம் இல்லாம எதையுமே செய்ற பொண்ணு இல்லையேடா அது" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "அதான் நீ ஃபர்ஸ்ட்டு நடந்தத ஃபுல்லா சொல்லுடா" அப்படின்னு பாண்டியும் கேட்குறாரு. சோழனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க சோழன. "போடு செம்ம கோல் அடிச்சிட்ட போலயே இன்னைக்கு. அதான் நிலா அப்படி பண்ணியிருக்காங்க" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. ச்சே! பாவம்டா நிலா. எவ்ளோ பயந்துருக்கும். தூங்காம கூட உட்காந்து வேல பார்த்துட்டு இருந்துச்சு. "நல்ல வேல பண்ண சோளா. சூப்பர்டா" அப்படின்னு சொல்றாரு சேரன். "நீ என்னடா ஒண்ணுமே சொல்லாம இருக்க? நீயும் ஏதாச்சும் புகழ்ந்து பேசுடா அண்ணன" அப்படின்னு பல்லவன பார்த்து சொல்றாரு சோழன். "நானும் வேணா உன்ன கட்டி பிடிக்கட்டா?" அப்படின்னு கேட்குறாரு. "ச்சீ! அதுக்கு வேற மாரி பையன பாருடா" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, "உனக்கு காண்டுடா, உங்க அண்ணி என்ட்ட விழுந்துட்டா" அப்படின்னு. "நீங்க வேணும்னா பாருங்க, அவ சீக்கிரமே என்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்ல தான் போறா. நாங்க சேர்ந்து வாழ தான் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்கும்போதே நடேசனுக்கும், சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில ஓரமா நின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னிய எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.